பாகிஸ்தான் தொடர்ந்து காஷ்மீர் பிரச்சனையில நம்ம நாட்டு உள்விவகாரங்கள்ல தலையிடுவது மட்டுமல்லாமல் தீவிரவாதத்தை தயார்படுத்தி பயிற்சி கொடுத்து அப்பாவி மக்களை கொலை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு மிக மோசமான சூழலுக்கு போயிடுச்சு. தொடர்ந்து அண்டை நாடான பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனையை மையமா வச்சு இந்தியாவுக்குள்ள தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் அனுப்பி படுகொலை பண்ணோம்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒரு கட்டத்துல பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த அடிப்படையில தான் இப்ப பொறுமை நாம் இழந்துதான் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய அதுல கூட பயங்கரவாதிகள் ட்ரைனிங் எடுக்கிற தங்கி இருக்கிற இடங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த கேந்திரங்களை தான் 9 தாக்கி இருக்காங்க. திரும்ப இந்தியாவுக்கு எதிராக ஜம்மு காஷ்மீர்ல குறிப்பா அந்த எல்லையோர ஊர்கள் எல்லாம் குண்டு மழை பொழிந்து நம்ம அப்பாவிகளையும் நம்ம இராணுவ வீரர்களையும் இன்னைக்கு கொன்று இருக்கிறது. நம்முடைய இராணுவம் இதுக்கு மேல சும்மா பார்த்துட்டு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே பொருளாதார ரீதியா அழிஞ்சு நேத்து கூட IMFல மிகப்பெரிய அளவுக்கு லோன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இலங்கைக்கு அடுத்து இவங்க தான் திவாலாக போற நாடு. அந்த நாட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லை. சமாதான சகவாழ்வுக்கு இந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ற நாடுகள் தங்களுடைய ஆயுதங்களை சேல்ஸ் ஆகணும்னா ஏதாவது ஒரு இடத்துல சண்டை நடந்தா தானே அவங்களுக்கு கொண்டாட்டம். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா தான் ஐநா சபையை விட சூப்பர் உலக போலீஸ்காரன் போல ரோல் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பாருங்க உக்ரைன் ரஷ்யா போற உடனடியா நான் நிறுத்துவேன்றார். இவர் யாரு? ட்ரம்ப். இவர் ஐநா சபையின் தலைவரா? இது தொடரக்கூடாது. அவங்க அடிச்சாங்க, நம்ம அடிச்சோம், பதிலடி, அவ்வளவுதான். அதோட நிறுத்தணுமே தவிர நம்ம நாட்டுல சில பேர் அதை பெரிய அளவுக்கு போர் ஏதோ பாகிஸ்தான் ஒழிச்சிடணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சேஃபா இருக்கீங்களா? நான் இந்தியாவில இருந்தா தானே இந்த கேள்வி. வெளிநாட்டுல இருக்க நல்லா தான் இருக்கேன். ஓகே சார். சார், இப்போ சமாதான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் முன் வர்றதா செய்திகள்லாம் வந்திருக்கு. அதே நேரத்துல ஒரு அமைதியான சூழல் நிலவ போறதாகவும் நம்ம செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி பாக்குறது இந்த நிகழ்வுகளை? இது உலகத்துல எந்த இடத்துல எந்த பகுதியில போர் நடந்தாலும் அது மனித குலத்துக்கு ஒரு எதிரான ஒரு செயலாகத்தான் நான் பர்சனலா கருதுறேன். குறிப்பா நம்ம நாடும் அண்டை நாடான பாகிஸ்தானும் ஒரே தாயின் இரட்டை குழந்தைகள் போலதான் இருந்தோம். ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து காஷ்மீர் பிரச்சனையில நம்ம நாட்டு உள்விவகாரங்கள்ல தலையிடுவது மட்டுமல்லாமல் தீவிரவாதத்தை தயார்படுத்தி பயிற்சி கொடுத்து அப்பாவி மக்களை கொலை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு மிக மோசமான சூழலுக்கு போயிடுச்சு. பாகிஸ்தானை பொறுத்தவரையில அது ஒரு ஃபெயில்டு நேஷன் தான். அங்கே ஜனநாயக ரீதியான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவிக்கு இருப்பதாக பாவலா செய்தாலும் ராணுவம் தான் முழுமையா பாகிஸ்தான ஆட்சி நடத்துதுங்க. பல ஆண்டு காலமா நடக்கிற சோகம் இது பாகிஸ்தான் மக்களுக்கு. அந்த நாட்டின் பொருளாதாரம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே மோசமா இருக்கு. ஆனாலும் அவங்க காஷ்மீர் பிரச்சனையை அந்த மக்கள் கிட்ட காட்டி இந்தியாவை ஒரு எதிரி போல பாவிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா நம்ம ஏப்ரல் 22 பகல்காம் காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகள் 26 பேரை நியாயமே இல்லாம காரணமே இல்லாம சுட்டு கொன்றார்கள். அவங்க பாகிஸ்தான் பயிற்சி கொடுத்து அனுப்பிச்ச தீவிரவாதிகள் தான் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இது கடந்த காலங்கள்ல எவ்வளவு நடந்திருக்குங்க. கடந்த 40-50 வருஷத்துல பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள தீவிரவாதிகளை அனுப்புறது, பயங்கரவாதத்தை தூண்டி விடுறது, இது தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. அப்பப்ப சண்டை நடக்கும், எச்சரிக்கை பண்ணுவோம், சர்வதேச நாடுகளிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா இந்தியா என்றைக்குமே பீஸ் லவிங் கண்ட்ரி தாங்க. அது நேரு காலத்திலிருந்தே இந்தியா வெளிநாட்டு கொள்கை என்பது அமைதியை விரும்பக்கூடிய, போரற்ற உலகை விரும்பக்கூடிய நாடாகத்தான் இந்தியா அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிறது. என்றைக்கும் அதான் இருக்கும். அதான் இந்தியாவுடைய
வெளியுறவு கொள்கை. ஆனா தொடர்ந்து அண்டை நாடான பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனையை மையமா வச்சு இந்தியாவுக்குள்ள தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் அனுப்பி படுகொலை பண்ணோம்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒரு கட்டத்துல பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த அடிப்படையில தான் இப்ப பொறுமை நாம் இழந்துதான் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய அதுல கூட நம்ம ராணுவம் மிகச் சரியாக துல்லியமாக ஒரு 9 இடத்துல தாக்கி இருக்காங்கன்னா எதுவுமே ராணுவம் சம்பந்தப்பட்டதில்ல அல்லது பாகிஸ்தான் அரசு சம்பந்தப்பட்டதில்ல. பயங்கரவாதிகள் ட்ரைனிங் எடுக்கிற தங்கி இருக்கிற இடங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சர்வதேச அளவில் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த கேந்திரங்களை தான் 9 தாக்கி இருக்காங்க. நிச்சயமாக அங்க தாக்குறதால மனித உயிர்கள் பலியாகும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதோட அதை விடாம திரும்ப இந்தியாவுக்கு எதிராக ஜம்மு காஷ்மீர்ல குறிப்பா அந்த எல்லை ஓர ஊர்கள் எல்லாம் குண்டு மழை பொழிந்து நம்ம அப்பாவிகளையும் நம்ம ராணுவ வீரர்களையும் இன்னைக்கு கொன்று இருக்கிறது. நம்முடைய ராணுவம் இதுக்கு மேல சும்மா பார்த்துட்டு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நாம சண்டைக்கு போக மாட்டோம், ஆனா வந்த சண்டையை விட மாட்டோம். அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்திய ராணுவம் இன்றைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கவும் இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் இன்னைக்கு பாகிஸ்தான் மேல தாக்குதலை நடத்தி இருக்கு. இனியாவது பாகிஸ்தான் தன் தவறை உணர்ந்து இதோட நிறுத்திக்கிட்டா பெரிய யுத்தம் வராது. உலக நாடுகள்லாம் இன்னைக்கு ஏன் அச்சப்படுறாங்கன்னா 2 நாடுகளிடமும் அணு ஆயுதம் இருக்கு, நியூக்ளியர் பவர் ஸ்டேட்ஸ் ரெண்டும். நம்ம நாட்டு ராணுவத்துல 50% தான் எல்லாத்துலயும் பாகிஸ்தான் இருக்கு, நமக்கு இணையான நாடு அல்ல. ஆனாலும் தேவையில்லாம நம்மள ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பரா இல்லாம நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு அண்டை வீட்டுக்காரரை போல பாகிஸ்தான் கடந்த 40-50 வருஷமா இருப்பது என்பது நமக்கு ரொம்ப வருத்தத்தை தான் அளிக்கிறது. பாகிஸ்தான் ஹேஸ் டு லேர்ன் லெசன். திரும்பவும் இன்னைக்கு நாம் கேள்விப்படுற மாதிரி நம்முடைய நாட்டின் விமான தளங்கள், ஏர் பேசஸ் இதெல்லாம் தாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க நேற்று இரவு. அப்ப இந்தியா சும்மா இருக்காது. நிச்சயமாக அது இராணுவ கேந்திரங்களை பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் எல்லாம் தாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கு. அதனால இந்த போர் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ நல்லது. ஏன்னா 2 பக்கமும் மடிய போவது அப்பாவி உயிர்கள் தான், சாதாரண மக்கள் தான். அதனால பாகிஸ்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது தேவையில்லாம இந்தியாவை தூண்டுறது, இந்தியாவை ப்ரொவோக் பண்றது, அதை நிறுத்தணும், தன் தவறை உணரணும். காஷ்மீர் என்பது ஒரு செட்டில்டு கொஸ்டின். அதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இந்தியா மீதான பகைமையை வளர்ப்பதற்கு உள்ளூர்ல அதை அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க. அது அந்த நாட்டுக்கே நல்லதல்ல. அந்த நாடு ஏற்கனவே பொருளாதார ரீதியா அழிஞ்சு நேத்து கூட IMFல மிகப்பெரிய அளவுக்கு லோன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இலங்கைக்கு அடுத்து இப்ப இவங்க தான் திவாலாக போற நாடு. இப்ப அந்த நாட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லை. சமாதான சகவாழ்வுக்கு அந்த நாடு தயாராகணும். இந்தியா எப்போதுமே சமாதானத்துக்காக இருக்கிற நாடு. ஆகவே இந்த போர் முடிவுக்கு வரணும்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாலும் அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது தோல்வி முகத்தை தான் தழுவிட்டு இருக்கு. ஆனா அவங்களுடைய அடுத்த குறி அப்படிங்கிறது அமிர்தசரஸ், நம்மளுடைய தலைநகர் டெல்லி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்திகள் மூலியமா பார்க்கவும் முடியுது. நம்ம இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி தலைநகருக்கும் அமிர்தசரஸுக்கும் குறி வச்சா ஆபரேஷன் சிந்தூர் 2.0 3.0க்கும் அவங்க வழிவகுக்கிறாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? போர்க்காலத்துலங்க the first casualties உண்மையான செய்திகள் தான். உண்மையான செய்திகள் இந்த காலகட்டத்துல எதையுமே நம்ம ஏத்துக்க முடியாதுங்க. 2 பக்கத்துல இருந்து பொய்யான செய்திகளை தான் பரப்புறாங்க, சேனல்களும் சரி ஊடகமும் சரி, தேசப்பற்று என்ற போர்வையில. அதனால உண்மையிலே என்ன நடக்குது என்பது தெரியாத நம்ம அதை பத்தி பேச முடியாது. நம்மளை பொறுத்தவரையில இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரணும், இந்த சண்டை சமாதானத்துல முடியணும். மக்கள் தேவையில்லாம இப்ப இந்தியா பக்கத்துலயும் மக்கள் இறந்துட்டு தானே இருக்காங்க, ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதனால இது இந்த போரை நிறுத்தணும் 2 நாடுகளும்ன்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம்.
இது மேலும் பெரிய அளவுக்கு போச்சுன்னா ரெண்டு நாட்டுக்குமே சீரழிவு தான். அதிகமா கம்மியான்றது தான் பிரச்சனையா இருக்கும். அவங்களுக்கு ரெண்டு கை போச்சுன்னா நமக்கு ஒரு கை போகும். போர் என்பதுங்க இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் தான். ஆளே வர வேணாம், ட்ரோன் வச்சு அடிக்கலாம், எவ்வளவு தொலைவுக்கு வேணா சேட்டலைட்டை வச்சு அடிக்கலாம். முந்தி மாதிரி எல்லை கடந்து நம்ம நாட்டுக்குள்ள சண்டை போடணுன்ற அவசியமே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு குறி வச்சு சென்னைக்கு சேட்டலைட் மூலம் மிசைலை விடலாம். அதனால நவீன தொழில்நுட்பம் உள்ள இராணுவ இன்னைக்கு எல்லா நாட்டிலும் இருக்கும்போது இதுல வெற்றி தோல்வி அப்படின்னு நம்ம கொக்கரிக்காம நாம இத சீக்கிரமா சமாதானத்துல கொண்டு போய் முடிக்கிறது தான் ரெண்டு நாட்டு மக்களுக்குமே. அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி தாங்க, பங்காளி சண்டை தான் இது. அதனால இதுல நாம் சுகம் காண முடியாது, மகிழ்ச்சி அடைய முடியாது. இன்னொரு விஷயம் சேட்டலைட் அட்டாக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. இப்ப நடந்துகிட்டு இருக்க அட்டாக்லாம் ட்ரோன்கள் மூலியமாவும் சேட்டலைட்கள் மூலியமாவும் தான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதிநவீன ஆயுதங்கள் மூலியமா தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா புரிஞ்சுக்க முடியுது. இது இப்படியே போனா இதற்கு உண்டான ஒரு முடிவு தான் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியா மாறுது இல்ல. ஏன்னா ஒரு வார காலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஐநா சபைன்றது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஐக்கிய நாடுகள் சபை உலகத்துல 2வது உலக போருக்கு அப்புறம் 3வது ஒரு உலக போர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஐநா சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்பது உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அது பாருங்க, பல்லு இல்லாத பாம்பு மாதிரி இருக்கு. அது எந்த விதமான போரையும் நிறுத்துற மாதிரி இல்லை. இப்போ ரஷ்யா உக்ரைன் இடையே போர் 2-3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இஸ்ரேலை கண்ட்ரோலே பண்ண முடியல. இஸ்ரேல் காசா பகுதியில அந்த பாலஸ்தீனியர்கள் மேல டெய்லி பாம்பு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஐநா சபை என்பது ஒரு உறுதியான அமைப்பா இருந்ததுன்னா ரெண்டு நாடுகளையும் வர வச்சு பேசி தலையிட்டு இல்ல சமாதானத்தை உண்டாக்குற ஒரு ரோலை பிளே பண்ண முடியும். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஐநா சபை என்பது ஓரங்கட்டப்பட்டு விட்டு இப்ப அமெரிக்கா இந்த குரங்கு அப்பம் படுற கதையை சொல்லிட்டு இருக்கு, நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா. நாங்க தலையிட மாட்டோம், நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நடுவுல இவங்க சிண்டு முடிஞ்சு இவங்க ஆயுதங்கள் எல்லாம் இப்போ அமெரிக்காவுக்கு மெயினா என்னங்க, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், கசாப்பு கடைக்காரங்கிட்ட போய் ஜீவகாருண்யத்தை பேச முடியுமா? அணு ஆயுத உற்பத்தியின் மூலம் வருமானத்தை சம்பாதிக்கிற அமெரிக்கா எங்கேயாவது சண்டை நடக்கணும் தூண்டி விடுவாங்களே தவிர சமாதானம் பேசவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா இந்தியாவும் அமெரிக்க ராணுவ தளவாடங்களை வாங்கும், பாகிஸ்தானும் ராணுவத்தை, அப்கோர்ஸ் இப்ப பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவ தளவாடங்களை 80 to 90% சைனா கிட்ட வாங்குறாங்க. முந்தி மாதிரி அமெரிக்கா கிட்ட வாங்கல, நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம்னு வச்சிங்களேன். அப்போ இந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ற நாடுகள் தங்களுடைய ஆயுதங்களை சேல்ஸ் ஆகணும்னா ஏதாவது ஒரு இடத்துல சண்டை நடந்தா தானே அவங்களுக்கு கொண்டாட்டம். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா தான் ஐநா சபையை விட சூப்பர் உலக போலீஸ்காரன் போல ரோல் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பாருங்க, உக்ரைன் ரஷ்யா போற உடனடியா நான் நிறுத்துவேன்றார். இவர் யாரு? ட்ரம்ப். இவர் ஐநா சபையின் தலைவரா? ஆக ஐநா சபை என்பது இன்றைக்கு பலவீனம் அடைந்து விட்டது, துரதிருஷ்டமான ஒன்று. இது வலுப்படுத்தப்பட வேண்டும். உலகில போரற்ற உலகம், அதுதாங்க நம்ம இலக்கு. ஏன்னா போருக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஒன்னும் நீங்க ஒரு ஒரு விமானம் 3 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு பாகிஸ்தான் சொல்லுது, F-16. நம்ம அவங்க விமானம் 3 சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். எது உண்மை என்று யாருக்கும் தெரியாது, அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட். ஒரு விமானம் என்பதுங்க 1000 கோடி 500 கோடிங்க. இப்போ பொருட்செலவு ரெண்டுமே நாமன்னா ரெண்டு நாடும் வளர்ந்த நாடு ஒன்றும் கிடையாது, ரெண்டு நாடுமே வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் தான். பாகிஸ்தான அப்படி கூட சொல்ல முடியாது, ஏழை நாடுன்னு சொல்லணும். நம்மளாவது மிடில் கிளாஸ் மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு. அப்போ பொருளாதார ரீதியா எந்த போராக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு உதாரணம் நம்ம கண் முன்னால சொல்லணும்னா, சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் நம்ம யார சொல்லுவோம்? பிரிட்டன், யூகேவை தான் சொல்லுவோம். ஆனா 2வது உலக போர்ல வாங்கின அடியில அது இப்ப எங்க இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? அமெரிக்கா வல்லரசா சூப்பர் பவர் ஆயிடுச்சு. அதனால பொருளாதார ரீதியாகவும் இரண்டு நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் தான் அமைதிக்கான வழியை நம்ம இமிடியட்டா, அதுக்காக நான் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தன் அடிச்சானா திருப்பி அடிக்க கூடாதுன்னு சொல்ல, திருப்பி அடிச்சு அதோட நிறுத்திடணும்.
இது தொடரக்கூடாது. அவங்க அடிச்சாங்க, நம்ம அடிச்சோம், பதிலடி, அவ்வளவுதான். அதோட நிறுத்தணுமே தவிர நம்ம நாட்டுல சில பேர் அதை வந்து பெரிய அளவுக்கு போர் ஏதோ பாகிஸ்தானை ஒழிச்சிடணும். இட் இஸ் நாட் எனிமி கண்ட்ரி, இட் இஸ் அவர் நைபரிங் கண்ட்ரி. அதாவது பாஜக ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, இத பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்காக இந்த ஓகே சண்டைய ஓகே ஓகே பண்றாங்க. ஓகே சார். ஓகே அந்த அந்த அணுகுமுறை சரியல்ல. ஓகே சார். அங்கேயும் மக்கள் தான் வாழறான், அங்கேயும் ஏழைப்பாழ தான் இருக்கிறான். புரியுதுங்களா? ஓகே அதனால நம்ம பொதுவான நிலை எடுக்கணும். சண்டை வேணாம், சமாதானம் வேணும்ன்றத நம்ம நிலைப்பாடா இருக்கணும். ஓகே. அதுதான் இந்தியாவின் பாரம்பரியம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.